உழவால் உறவுகள் அத்தனை பேருக்குமே வணக்கம். இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். குறிப்பாக இது சாதாரணமாக பொதுவான ஒரு விடயம் தான் நான் கதை கேட்டுக்கிறேன். இந்த வெளிநாட்டில் இருந்து சில பேர் புலம்புவாங்க. என்னென்னு சொன்னால் குறிப்பாக இந்த காட்டு உள்ளவனை தான் நான் சொல்கிறேன், காட்டு இல்லாதவங்களை நான் சொல்லல. என்னென்று சொன்னால், ஏன் இந்த காட்டு இல்லாதவங்களை நான் சொல்லலைன்னு சொன்னால், உண்மையிலேயே அவங்க இங்கே பிரான்ஸ், சுவிஸ், ஜெர்மன், லண்டன் போன்ற நாடுகளில் இருக்கிறவங்க எவ்வளவு நிறைய கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்களா. அதுக்கு என்னென்ன சொன்னால், எப்போவுமே இன்னும் நடைபெறலாமன்ற ஒரு நடைமுறையில் இருப்பாங்க. ஸோ அந்த விடயத்தை அவங்கள தவிர்த்தி கொண்டு இந்த காட்டு இருக்கிறவங்க போடுற ஒரு அவஸ்தை இருக்குதானே, அதை பற்றி தான் கதைக்க இருக்கிறேன். இது உண்மையான விடயம். ஸோ உண்மையான விடயத்தை தான் நான் கதைக்க இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாருங்கள். என்னென்னு சொன்னால், இந்த காட்டுள்ளவங்க இங்கே காட்டுள்ளவங்க புலம்பெயர் நாட்டு, அதாவது சொந்த நாட்டில் உள்ளவங்களை சொல்லுவாங்க, ஐயோ இங்கே வராதேங்கோ, இங்கே கஷ்டம், இங்கே குளிர், இங்கே பனி, இங்கே நாங்கள் உழைக்கவே வழி இல்லாமல் இருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விடயம் எதையுமே நீங்கள் நம்பாதேங்க. இவங்க சொல்கிற முழுக்கவே பொய்யான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், இந்த காட்டுள்ளவங்களை யாரென்று சொல்லி நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால், 2009, அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டில் 2009 ஒரு யுத்தம் மௌனிக்கப்பட்டதோட அந்த கையோட ஓடி, அதுக்கு முதல் ஓடி வந்தவங்களும் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் பேர் ஓடி வந்தவங்களும் இன்றைக்கு இங்கே வந்து அந்த எங்களுடைய தமிழ் ஈழமென்ற ஒரு விடுதலை போராட்டத்தை காரணம் காட்டி இங்கே அசைலம் அடித்து காட்டடித்தவங்கள்லாம் இவங்கள். ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ முழுமையாக பாருங்க. என்னென்னு சொன்னால், இங்கே அந்த காலகட்டங்களில் வந்து அசைலங்களை எல்லாத்தையும் அடித்து இன்றைக்கு இங்கே காட்டு எடுத்துட்டாங்க. காட்டு எடுத்து நல்ல சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை விட எங்களுடைய சொந்த நாட்டிலே ஏராளமான காணிகள், பூமியல், வாகனங்களை வேண்டி இன்றைக்கு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் எல்லாரையுமே ஓரளவுக்கு நல்ல மாதிரி வச்சுட்டு இருந்துட்டாங்களோ. ஓகே, அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். ஆனால் இங்கே நின்று நல்லா உழைச்சவங்க, அதாவது இந்த காட் மூலமாக சிட்டிசனோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாருங்க, இங்கே வந்தால் உழைக்கையில் அது இங்கே ஒரே பனி குளிர் என்று கதை அடித்து விடுவாங்க. ஸோ தயவு செய்து அதை மட்டும் நம்பிடாதீங்க. என்னென்னு சொன்னால், யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே குளிர்காலம்தான் மெயினாகவே இருக்கும். அந்த குளிர்காலத்தில் எல்லாருமே தாராளமாக வேலை போகணுமன்றது தான் சட்டமே. ஆனால் இவங்க தர வழி ஒரு கதைக்கு நான் கேட்குறேன், தங்களுடைய இங்கே இருந்து உழைச்ச சொத்து பத்துகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு எல்லாத்தையும் அறுதியாக விட்டுட்டு சொந்த நாட்டுக்கு நீங்கள் போய் யாராச்சும் இருக்க சொல்லுங்க பாப்போம். ஒருத்தங்க கூட வந்து இருக்க மாட்டான். சும்மா இங்கே இருந்து சொல்லுவாங்க, இங்கே அது சரியில்லை இது சரியில்லை, நீங்கள் வராதிங்க, இங்கே வந்தால் உழைக்கலான்னு சொல்லி தாராளமான முறையில் உழைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. என்னென்னு சொன்னால், அவங்க சொல்கிற முழு நோக்கம் உங்களை விட, அதாவது தங்களை விட நீங்கள் மிஞ்சி பணக்காரராக வந்துடுவீங்களன்ற ஒரு மெயின் நோக்கத்திலாம் சொல்லுவாங்களே ஒழிய மற்றும்படி உண்மையான விடயம் அந்த விடயம் இல்லை. அதை விட பாருங்கள், இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து நான் எல்லாரையும் சொல்லலையா, எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து வெக்கேஷனில் வருவாங்க நாட்டுக்கு. ஏன் 3 மாதம் 2 மாதம் இடைவெளியில் வர்றாங்க? எங்கே அப்படியே இங்கே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டு, அதாவது தங்களுடைய வீசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டு சொந்த நாட்டில் போய் அவங்கள இருக்க சொல்லுங்க. எல்லா காணி பூமி எல்லாத்தையும் விற்று, அதாவது அநாத ஆச்சிரமங்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது நிறுவனங்களுக்கோ விற்று தள்ளி போட்டு சாதாரணமாக சொந்த நாட்டில் போய் இருக்க சொல்லுங்க. ஒருத்தன் கூட அப்படி இருக்க மாட்டான். ஆனால் சொந்த நாடுன்றது வந்து எப்போவுமே எங்களுக்கு வந்து ஒரு தாய் வீடுன்றது தான் உண்மையிலேயே மறக்கக்கூடிய ஒரு விடயம் இல்லை. அந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இவங்கள் இன்ஜினிட்டு போடுற அளப்பறிகளை பார்த்தால் உண்மையிலேயே என்ன செய்கிற என்ன கதைக்கிறேன்றே தெரியலை. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இருக்கும். ஒருத்தனை முன்னேற்றி விடுங்கடா, ஒருத்தனை முன்னேற்றதுக்கு காரணமாக இருங்க ஒழிய நீங்கள் உங்களை விட மிஞ்சக்கூடான்ற ஒரு நோக்கத்தில் இருந்தீங்களேன்னு சொன்னால் அடுத்தவன் வந்து முன்னேறவே மாட்டான். ஸோ தயவுசெய்து அடுத்தவனை முன்னேறக்கூடிய வழிமுறைகளை சொல்லுங்கள். நீங்கள் இங்கே வந்து பல கோடிக்கணக்கில் எல்லாத்தையும் முளைச்சி போட்டு மற்றவனை வந்து இங்கே வராதேங்கோ, நான் இங்கே வராதேங்க, இங்கே உழைக்கல, அது இங்கே பனியன்று சொல்கிறதில் நியாயம் இல்லை. அதை விட ஏராளமான ஆக்கள், இங்கே உள்ள ஏராளமான ஆக்கள் இந்த
எங்களுடைய போராட்டங்களை காரணம் காட்டி இங்கே வந்து இங்கே நல்ல முறையில் இருக்கிறீர்கள். ஆனால் அங்கே உள்ள கஷ்டப்பட்டவன் இங்கே வரணுமென்று துடிச்சா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இங்கே வந்தால் ஒன்றுமே செய்யலாம், நாங்களே இங்கே பிச்சை எடுக்கிறோம்னு சொல்கிறீங்க. பிச்சை எடுக்கிற நீங்களே ஏன்டா வெக்கேஷனில் போயிட்டு திருப்பி இங்கே வாரீங்கள், இங்கே வந்து இருக்கிறீர்கள், இங்கே பிச்சை எடுக்கிறீர்கள், இங்கே கோடிக்கணக்கில் உழைக்கிறீர்கள். பிறேன் வெக்கேஷனில் போயிட்டு இங்கே திருப்பி வர்றீங்கள். அங்கே நிற்கலாமே நாட்டிலேயே, சொந்த நாட்டிலேயே. இது மற்றவனையும் குழப்புற செயற்பாடெலாம் இவங்க இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து என்னுடைய இந்த வீடியோக்களை பார்க்குற உறவுகள் இருக்குத்தானே, தயவுசெய்து இவங்கள் போடுற அலப்பறைகளை நம்பாதீங்க. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், உண்மையிலே மனதில் பட்ட ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறேன். சொந்த நாட்டை விட்டு எவன் ஒருத்தன் புலம்பெயர் நாட்டுக்கு போகிறானோ அவனுக்கு நரகல் வாழ்க்கைன்ற மாற்று கருத்து இல்லை. அதை நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பணம் உழைக்கிற ஒரு நோக்கத்துக்காண்டித்தான் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு எல்லாருமே வர்றவங்க. ஸோ இந்த விடயங்களில் இந்த இங்கே உள்ள சிட்டிசனில் உள்ளவங்க, அதாவது இங்கே காட்டடிச்சு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்தால் உழைக்கலாம் கொள்ளையிலான்ட்டு இங்கே பனி குளிரன்ட்டு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. ஸோ நீங்கள் நீங்கள் உங்களுடைய முடிவில் சரியான முறையில் வாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன்னு பாருங்கள். இது என்னுடைய ஜன்னல் வழியால் இந்த ஸ்னோ கொட்டின இடம் தெரியுது. பாருங்கள் எவ்வளவுக்கு இருக்குது. இந்த பனி குளிர் எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்களும் கூட நிற்கிறோம். ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. தயவுசெய்து இவங்களை நம்பாதீங்க. இவங்க சொல்கிற அலப்பறிகளை நம்பாமல் சரியான முறையில் நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு நல்ல மாதிரி மாட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இன்னொரு விடயம் சொல்கிறேன், அதாவது சொந்த நாட்டில் நீங்கள் சரியான முறையில் தொழில் வாய்ப்போடு இருப்பீங்கன்னு சொன்னால் அதை சரியான முறையில் செயற்படுத்தி கொண்டு போங்க. நீங்கள் விருப்பப்படும் பட்சத்தில் புலம்பெயர் நாட்டை நீங்கள் சாய்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் நாட்டுக்கு வாங்க, உழைக்கலாம், தாராளமான முறையில் உழைக்கலாம். அதை விட இங்கே நின்று இந்த இவங்கள் போடுற அலப்பறைகளை நம்பி தயவுசெய்து ஏமாறாதீங்க. இவங்கள் தங்களை விட மிஞ்சக்கூடாதுன்றதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோக்களை போடுவாங்களே ஒழிய இப்படி உண்மையான கருத்துக்களை போடுவாங்கன்னு சொன்னால் கட்டாயம் இல்லை. ஓகே உறவுகளே, இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.